தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 5 ஆண்டு கால மக்கள் பார்த்துவிட்டு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார். ஐயா, இந்த அலை என்பது டெல்டாவில், தென் தமிழகத்தில், வட தமிழகத்தில், மத்திய தமிழகத்தில், சென்னையில, கொங்கு பகுதியில் அனைத்து இடத்திலும் கூட ஒரே ஒரு அலைதான் இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும். அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மே 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரணும். 2 தான், இடையில எதுவுமே கிடையாது. அதனால கோயம்புத்தூர் மாநகரத்தில், கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில செந்தில் பாலாஜியினுடைய வீழ்ச்சி என்பது இங்கே ஆரம்பித்தது சேப்பாக்கம் வரைக்கும் அந்த வீழ்ச்சி செல்ல போகிறது. அருமை சொந்தங்களை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பணியை மக்கள்கிட்ட நாம செய்யக்கூடிய பணியை மட்டும் சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருக்க வேண்டும். கரூர்ல இருந்து அண்ணன் சொல்வதை போல செந்தில் பாலாஜி மட்டும் வரல, கரூர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 18 சுயேட்சை வேட்பாளர்களை கூடவே கூட்டு வந்திருக்கிறார். எதுக்குங்க 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்? ஒரு வேட்பாளரோடு சுயேட்சை வேட்பாளர் இருப்பாங்க, யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. மாற்று வேட்பாளர் இருப்பாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. எதற்கு இத்தனை பேர்? 18 சுயேட்சை வேட்பாளர் கிடைச்சா 18 பேர் பூத் ஏஜென்ட் வச்சுக்கலாம். ஒரு பூத்துல 18 ஆளை போடலாம். ஒரு பூத்துல 18 பேர் உட்கார்ந்தாங்கன்னா கலண்டா பண்றது. எச்சு கம்மியா வாக்கு நமக்கு வரலைன்னா நிறுத்தி வை, சண்டை போடு, 7 மணி வரைக்கும் வாக்கு சதவீதத்தை நீட்டித்து வை. கலவரம் பண்ணுவதற்காகவே எவ்வளவு பெரிய கிரிமினல் பாருங்க. கலவரம் பண்ணுவதற்காகவே ஒரு வேட்பாளரோடு 18 சுயேட்சை வேட்பாளரை கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி கூட்டு வந்து 18 பேர்த்துக்கும் ஒரே நோட்டு கையெழுத்து போட்டுருங்க. 18 பேர்த்துக்கும் ஒரே ஆள் கையெழுத்து போட்டு நோட்டு உள்ள அனுப்பியிருக்கோம். அருமை சொந்தங்களே, இது போன்ற ஒரு விஷ அரசியலை, ஒரு மோசமான அரசியலை கோயம்புத்தூருக்குள்ள நம்ம விடவே கூடாது.